வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. யோகாதிபதி, அவயோகாதி மற்றும் ராஜயோகாதிபதி அப்படிங்கிற வரிசையில மேஷம் முதல் கன்னி வரை இருக்குமான எல்லா ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ துலாத்திலிருந்து மீனம் வரைக்குமான யோகாதிபதி அவயோகாதிபதிகளை பற்றி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். யோகாதிபதி அவயோகாதிபதிகள்னா யாரு அப்படிங்கறத ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் போன வீடியோலயே கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு துலாம் லக்னம். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதியாக வரக்கூடியவர் கண்டிப்பாக சனிதான். சனி ஒரு லக்னத்துக்கு நல்லது பண்ணணும், அதீத நல்லது பண்ணணும்னா அது துலா லக்னமாகவே இருக்கும். ஏனால் அவர் ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் உரியவராக 4-5 உரியவராக வந்து லக்னத்திலேயே உச்சமடையக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் சூரியனோடையும் சுக்கிரனோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய சுக்கிரனோடையும் குருவோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். அது எந்த கிரகமா இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கிரகம் அதீத சுபத்துவம் அடைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரியான தொடர்பு எந்த கிரகத்திற்கு ஏற்படுதோ பொதுவாகவே அது மிக நன்மை. எந்த லக்னம், எந்த ஜாதகம், எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் வரும். இதில் சனி சுக்கிரனுடைய வீட்டிலேயே வந்து உச்சம் அடைவதனாலேயே சனியினுடைய உச்சம் இந்த பர்டிகுலர் ரகத்துக்கு கண்டிப்பாக ராஜயோகத்தை செய்யக்கூடிய அமையும். எங்கே இருந்து சனி கெட்டு போகாமல், ராகு, கேது, செவ்வாய் மற்றும் சூரியனோடு சேர்ந்து கெட்டு போகாமல் வேறு எந்த கிரகத்தோடு அல்லது தனித்தோ சுபத்துவமாக சனி இருந்து விட்டால், நீச்சமான சனியாகவே இருந்தாலும் அவருக்கு திக்பலம் கிடைக்கும். அதனால துலாத்தை பொறுத்தவரை இவர் எங்கே அமர்ந்து கெட்டு போகாமல் இருந்தாலுமே நிச்சயமாக நன்மைகளை செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். சனி தசை மட்டும் ஒரு துலா லக்னக்காரருக்கு, ஒரு துலா ராசிக்காரருக்கு வருது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தசை பூராவும் தன்னுடைய காரகம், ஆதிபத்தியம், வேலை, பொருளாதாரம், சொத்து சுகம்னு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி உண்டுங்கிறதுனாலதான் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராஜயோகாதிபதியாக வருகிறார். அவயோகி அப்படிங்கிற கேட்டகரியில வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரியனும் குருவும் தான் இங்கே அவயோகியாக வருவார்கள். ஏன் சூரியன் லாபாதிபதியாச்சு அப்படின்னா அவர் நேரடி வலு பெறாமல் மறைமுக வலு பெறக்கூடிய எல்லா இடங்களும் பரவாயில்லை. ஆனாலும் நேரடியாக வலுக்க கூடாது அப்படிங்கறனால இவர் கொஞ்சம் அவயோகத்தை செய்யக்கூடியவராக வருவார். குரு கட்டாயமாக துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவயோகியே. 3, 6 அப்படிங்கிற 2 மறைவிடத்திற்கு உரித்தாக வந்து லக்கணத்திற்கு பாவியாகி, அதாவது லக்னாதிபதியும் இவருமே வந்து எதிரிகள். இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு. அந்த வகையில சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது. ஆகையால் குரு தசை ஒரு துலா லக்னம் துலா ராசிக்காரர்களுக்கு வராமல் இருப்பது சிறப்பு. இங்க விஷயமே என்னன்னா, குரு திசையில் பிறப்பவர்களுக்கோ அல்லது ராகு திசையில் பிறப்பவர்களுக்கோ தான் மிட் ஏஜ்ல சனி தசை நடப்பில் வரும். மற்றவர்களுக்கு சனி தசை மிட் ஏஜ்ல வராது. ஏன்னா நீங்க ஒரு புனர்பூச நட்சத்திரத்திலயோ ஒரு புரட்டாதி நட்சத்திரத்திலயோ பிறந்திருக்கீங்கன்னா பிறந்த சில காலங்களிலே சனி தசை வந்துடும். அல்லது ஒரு சுவாதி, சதயம் அல்லது ஒரு திருவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா நீங்க பிறந்த சில காலங்கள் வந்து உங்களுக்கு ராகு திசை, மிட் ஏஜ் ஃபுல்லா குரு திசை, கஷ்டங்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டி வரும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் நீங்க துலா ராசியாவே ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மிட் ஏஜ்ல நிறைய டஃப் டைம் வந்து நீங்க குரு திசையில ஃபேஸ் பண்ணுவீங்க. குரு சுபத்துவமாகி இருந்தால் சிக்கல்களோடு கொஞ்சம் கொடுப்பினைகளை கொடுப்பார். 6ஆம் அதிபதி அப்படிங்கிற வகைகளை போட்டித் தேர்வுகளை ஜெயிப்பது, வேலை கொடுப்பது, அதுவும் சுபத்துவமாகி இருந்தால். மற்றபடிக்கு அவர் சிக்கல்களை தான் கொடுத்துட்டு இருப்பார். ஆனாலும் அதை தாண்டிய பிறகு வரக்கூடிய சனி தசை 19 வருஷம் சனி தசை இவர்கள் ஒரு வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். சோ இவர் வந்து அவயோகியம், அவர் ராஜ யோகாதிபதியாகவும் வருவார். சரி, யோகாதிபதி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா புதனும் சந்திரனும் ஓரளவுக்கு யோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்திரன் 10ஆம் இடத்திலேயே வலுப்பது சிறப்பல்ல, 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருந்து சுபர் தொடர்பு கிடைத்திருந்தால் சந்திரன் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். புதன் இவர்களுக்கு யோகாதிபதியாக வருவார். என்னதான் 12ஆம் இடத்திற்கு அவர் உரியவராக இருந்தாலும் அவர் ஒரு திரிகோணத்திற்கு உரியவராக புதன் லக்னத்திலேயே திக்பலம் பெறக்கூடியவராக 12ஆம் இடத்தில் உச்சமாகி இவர்களுக்கு மறை பொருள் அறியக்கூடிய அறிவை கொடுப்பவராக புதன் வருவதனால் கண்டிப்பாக புதன் வந்து இவர்களுக்கு யோகாதிபதியாக இருப்பார். அடுத்ததாக விருச்சகம். விருச்சகம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லக்னம். லக்னமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லக்னம். இப்பதான் சொன்னேன் புதன் வந்து இவருக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியவர், ஏன்னா அவர் பாக்கியாதிபதினு. ஆனா அதே பாக்கியாதிபதியாக விருச்சக லக்னத்திற்கு வரக்கூடிய சந்திரன் தான் இவருக்கு கொடும் பாவியனே நான் சொல்லுவேன். விருச்சக லக்னம் என்ன ராசியோ லக்னத்தை பொறுத்தவரை அவர் சந்திரன் உட்கார்ந்துக்கூடிய இடம் உங்க ராசி, அந்த வீடு என்ன லக்னத்திற்கு எத்தனாவது இடமாக வருகிறதோ அங்கிருந்து நிறைய சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவருக்கு சந்திர திசை வராமல் இருப்பது சிறப்பு. இவருக்கு அவயோகி அப்படின்னா நான் சந்திரனையும் சனியும் தான் சொல்லுவேன். சனி கூட ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவம் அடைந்திருந்தாலோ குரு சுக்கிர தொடர்புகளை பெற்றிருந்தாலோ பெருசா கெடுக்கிறது இல்லை, பொருளாதார நன்மையாவது கொடுக்குறாரு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனதை கெடுத்து, உடலை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, தந்தையை கெடுத்துன்னு ரொம்ப ஒரு மாதிரி வைப் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை வரலைன்னா இவர்கள் தப்பித்தார்கள்னா நான் சொல்லுவேன்.
அடுத்ததாக இவருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக யோகாதிபதியாக வருவதை வந்து நம்ம குரு மற்றும் சூரியனை எடுக்கலாம். ஏன்னா குரு 2, 5 அப்படின்னு 2 பணபரஸ்தானத்துக்குரியவராக இருக்கார். குரு எங்கே வளர்த்திருந்தாலும் 9ஆம் இடத்தை தவிர அவரும் நேரடியாக 9இல் சென்று அது பாதகாதிபதியினுடைய வீடு. ஸோ அங்கே சென்று வலுப்பது சிறப்பல்ல. சந்திரனோட தொடர்பில் இருப்பதும் சிறப்பல்ல. மற்ற எங்கே இருந்தாலுமே ஓரளவுக்கு தன்னுடைய தசா காலங்களில் தன்னுடைய ஆதிபத்திய விசேஷத்திற்கு ஏற்ப நன்மை செய்யக்கூடியவராகவே குரு வருகிறார். சூரியன் 10ஆம் அதிபதி, செவ்வாய்க்கு மிக்க நண்பன். ஸோ அந்த வகையில கண்டிப்பாக சூரியன் வந்து இவர்களுக்கு நன்மை செய்வராக இருப்பார். இன்னொரு அவயோகி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன். புதன் 8லோ 11லோ நேரடியாக வலுப்பதோ அல்லது அவர் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பிலோ இருந்துட்டா இவங்களுக்கு பெரிய பாதகமே இல்லை. என்னன்னா உயிர் உறவுகளை கெடுத்து பொருளாதார நன்மைகளை கொடுப்பார். புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது என்பதனாலேயே இவர் ஒரு மாதிரி கொஞ்சம் அவயோகத்தையும் சேர்த்தே கொடுப்பவராக இருப்பார். ஆனாலும் ராசிக்கு புதன் நல்லவராக இருந்தால் புதன் திசையில் நன்மைகளையும் சேர்த்தே எதிர்பார்க்கலாம். ஸோ விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதி அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய டைரக்டா நல்லது மட்டும்தான் அப்படின்னு யாருமே இல்லை. ஏன்னா ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்துக்கும் 2க்கும் உரியவராக வருபவர் அப்படின்னு இந்த லக்னத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால இருக்காது. அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யோகாதிபதியாக வருவார். என்னதான் 12ஆம் இடத்திற்கு இருந்தாலும் அவர் யோகாதிபதியாகவே வேலை செய்வார். 9க்குரிய சூரியன் அவரும் யோகாதிபதியாகவே வேலை செய்வார். இவர் ஒரு ஆதிபத்தியம் தான் அப்படின்னாலும் இந்த செவ்வாயும் சூரியனும் எங்கே இருந்தாலும் இவர்களுக்கு வலுத்திருக்கும் பட்சத்தில் நன்மையை அதிகம் செய்யக்கூடியவராகவே வருவார். இவருக்கு கெட்டது செய்யக்கூடிய கிரகம் அதாவது அவயோகி அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான் அவயோகியாக வருவார். ஸோ புதன் நேரடி வலு பெறாமல் இருப்பது ஒரு தனுசு லக்னத்திற்கு சிறப்பு. வேற யார் இந்த லக்னத்துக்கு கெடுதல் செய்வா அப்படின்னு பார்த்தா பெரிய கெடுதல்கள் வேற எந்த கிரகமும் செய்யறது கிடையாது. புதன் மட்டுமே இவர்களுக்கு அதீத கெடுதல்களை செய்வர். சுக்கிரன் நேரடி வலு பெறாமல் இருப்பது சுக்கிரனுக்கும் நல்லது. 4ஆம் இடத்தில் உச்சமாவது, 12ஆம் இடத்தில் வந்து மறைமுக வலு பெறுவது, 6ஆம் இடத்தில் வலுப்பது இதெல்லாம் சுக்கிரனுக்கு ஆகாது. 11ஆம் இடத்தில் வருத்தால் கூட சில சிக்கல்களை தாண்டி அவர்களுக்கு நிறைய நன்மை நடக்கூடியதாக இருக்கும். இங்கே சுக்கிரனும் 6, 11க்குரியவராக வருவதனால் இந்த சிக்கல். பட் அதர் தன் தட் சுக்கிரன் கூட நேரடியாக கெடுக்கிறது இல்ல, வலு பெற்றால் மட்டுமே சிக்கல்களை தரக்கூடியவராக. ஏன்னா 4ஆம் இடத்துல அவர் வளர்த்தா மாலவிகா யோகம் வரும். ஆனா மாலவிகா யோகம் இவங்களுக்கு எந்த நன்மையுமே கொடுக்காது இந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். ஸோ அந்த வகையில சுக்கிரனுமே ஒரு மாதிரி அவயோகி தான். ஸோ சுக்கிரனும் புதனும் தான் இங்கே கொஞ்சம் கெடுதல்களை தரக்கூடியவர்களாக இருப்பார். மற்ற கிரகங்கள் எதுவுமே எந்த கிரகமுமே சனி உட்பட எந்த கிரகமுமே இவர்களை பெரிதாக கெடுக்கவே கெடுக்காது. அதனாலதான் தனுசு லக்னம் ஒரு கொடுத்து வச்ச லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 பேரும் சுபர்கள் தான். ஸோ சுக்கிரன் வந்து மறைமுக பிரச்சனைகளை கொடுத்தாலும் பொருளாதாரத்தை கொடுத்துடுறாரு இவருக்கு. ஸோ பணம் இருந்ததுன்னா நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம். புதன் மட்டும்தான் திருமண வாழ்க்கை சிக்கல் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவாரு. ஸோ புதன் மட்டும் நேரடியாக 7 மற்றும் 10ஆம் இடத்தில் வலுக்காமல் இருப்பது இந்த லக்னத்திற்கு சிறப்பு. மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரனாகவே இருப்பார். சுக்கிரன் அதிநட்பு, சனியோட அதிநட்பு பெறக்கூடியவர். 5, 10 என்ன சொல்லப்படக்கூடிய தசம கேந்திரத்துக்கும் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்திற்கும் இடம் வகிக்கக்கூடிய இந்த சுக்கிர திசை ஒரு மகர லக்னத்துக்கு வருவது மிகச்சிறப்பு. அவர் கண்டிப்பாக அந்த 20 வருடத்தில் பெரிய உச்சங்களை தொடுவார். பொருளாதார ரீதியாக சரி, மற்ற குழந்தை செல்வம், வேலை ரீதியாகவும் சரி, எல்லா நிலத்திலுமே நன்மை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது சுக்கிரனாகத்தான் வரும். அடுத்ததாக இவர்களுக்கு அவயோகியாக வரக்கூடியவர் ராஜயோகாதிபதி சுக்கிரன் சொல்லிட்டேன். அவயோகாதிபதி வந்து செவ்வாய் தான். கண்டிப்பாக 4, 11க்குரியவர். இவர் வந்து பாதகாதிபதியாக வருவார். சுக்கிரனுக்கு அதாவது சனிக்கு செவ்வாய் வந்து பகையாளி. ஸோ பொதுவாகவே இந்த அவயோக கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு ஆகாத கிரகங்களாகவே இருக்கும். இல்லைன்னா இவங்க ஏதாவது ஒரு இடத்துல நல்லது கொடுத்தாகணுங்கிற நன்மை கூட நடந்துரும். சில நேரங்களில் அவயோக கிரகங்களா இருந்தால் கூட சில நன்மைகளை கொடுத்துருவாங்க. பட் இந்த லக்னாதிபதிக்கு ஆகாத கிரகம்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கே ஒருத்தனுக்கு ஆகாதுன்னா அவன் எனக்கு என்ன நல்லது செஞ்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த லக்னத்திற்கு செவ்வாய் திசை வருவது என்பது நன்மை கிடையவே கிடையாது. மற்றபடிக்கு யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்புல வந்து புதன் வருவார். ஓரளவுக்கு நல்ல யோகங்களை செய்வார். முதல் பாதி புதன் திசையில இவங்க கண்டிப்பாக கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாகி 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதனால் நிறைய கடன் சுமைகளையும் உடல்நல சுகவீனங்களையும் கொடுத்து கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆனாலும் 2ஆம் பாதி, ஏன்னா 17 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் சிக்கல்கள் இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய இயர்ஸ் கண்டிப்பா நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவராகவே புதன் வந்து வருகிறார் இந்த லக்னத்திற்கு. சுக்கிரன் ராஜயோகாதிபதி. இங்கே குரு வந்து அவயோகின்னு சொல்ல முடியாது. ஆயினும் பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமும் ஒன்றும் கிடையாது. அவரும் சில சிக்கல்களை கொடுக்கக்கூடியவர் தான். அப்படிங்கறனால அவர் யோக கிரகத்துல நம்ம இங்கே கண்டிப்பாக சேர்த்த முடியாது. சூரியனும் இங்கே சற்று அவயோகியாகவே செயல்படுவார். ஏன்னா 8ஆம் இடத்திற்குரியவராக வந்து அவரும் லக்னாதிபதிக்கு ஆகாத கிரகம். இப்போ சந்திரனை பார்த்தீங்கன்னா சனிக்கு ரொம்ப ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது.
ஆயினும் நல்ல மனைவியை கொடுத்து விடுவார் சந்திரன். கடக வீட்டு அதிபதியான சந்திரன் இவர்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்துருவார். நேரடியாக வலுப்பெறுவதை விடவும் மறைமுகமாக வேறு இடங்களில் வலுப்பெற்றார் அப்படின்னா சந்திரன் இவர்களுக்கு நிறைய நன்மையை செய்வார். வளர்பிறை சந்திரன் இஸ் குட் இனஃப். ஆனால் சூரியன் எங்க உட்காந்துருக்காரோ அங்கிருந்து இவங்களுக்கு சிக்கல் தான். ஸோ அதனாலதான் மகர லக்னத்திற்கு அப்பாவோட பிரச்சனை இருக்கும். அப்பா தந்தையாதி உறவு பெரிய அளவுல சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சல் அப்படின்லாம் சொல்றது ஏன்னா சூரியன் இங்கே அவயோகியாக வருவதனால்தான். அடுத்ததாக கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு ராஜயோகாதிபதினு யாரும் கிடையாது. பட் அவயோகி அப்படின்னும் பெரியதாக யாரையும் சொல்லிவிட முடியாது. இங்கே செவ்வாயும் நேரடியாக இவர்களை கெடுக்க போவதில்லை. சூரியனும் இங்கே கேந்திரத்துக்கு அதிபதியாக வருவதனால் நேரடியாக கெடுக்க மாட்டார். ஆனால் சந்திரன் மட்டுமே இங்கே கெடுத்து விடுவார். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இருந்த இடத்தை பொறுத்து சுபத்துவமான வளர்பிறை சந்திரன் நன்மைகளை கொடுத்துருவார். அவரே பாவி சந்திரன், அமாவாசி சந்திரன், பாவிகளோட சேர்ந்த சந்திரன் அவயோகியாக செயல்படுவார். சோ இவருக்கு டைரக்டா சந்திரன் அவயோகின்னு சொல்ல முடியாது. ஆயினும் அவர் தேய்பிறை சந்திரனாகவோ பாவிகளோட கூட்டாகவோ இருந்தால் கண்டிப்பாக கும்பலக்கணத்திற்கு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சந்திரனுக்கு உண்டு. புதனும் இங்க நல்லவர் தான், சுக்கிரனும் இங்க நல்லவர் தான். சுக்கிரன் பாதகாதிபதியாகவே வந்தாலும் இவருக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு வந்துடும். நான் விருச்சிகத்துக்கு சொன்னேன் பாதகாதிபதி அப்படிங்கறதுனால சந்திரன் நிறைய கெடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் கும்பத்திற்கு இதே பாதகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் நேரடியாக கெடுப்பதெல்லாம் இல்லை. சுக்கிர திசை வந்ததுன்னா அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சேர்த்து தான் சந்திப்பாங்க. டவுன்ஃபால் மட்டுமே போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அகைன் இங்கேயுமே சந்திரன் தான் பாவத்துவமான சந்திரன் அல்லது தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரனே ஒரு பாவத்துவ சந்திரன் தான், ஒளி குன்றிய சந்திரன், அவ்வளவுதான். சோ அதுதான் இங்க சிக்கலாக இருக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவயோகி அப்படின்னா நம்ம புதனை தான் சொல்லணும். ஆனாலும் புதன் இவர்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்து விட்டு உயிர் தான் கெடுப்பார். படிப்பையும் அறிவையும் கொடுத்துட்டு அந்த ஞானத்தை வைத்து நீ என்ன பண்ண போற அப்படிங்கறத வேடிக்கை பார்க்குற வேலையை தான் புதன் செய்வார். ஸோ புதன் தசையை ஒரு மீனராசி மீன லக்னக்காரருக்கு வருது அப்படின்னா அந்த பீரியட் ஃபுல்லா அவங்களுக்கு படிப்பினை நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அதுக்கு பிறகு வரக்கூடிய கேது தசையினுடைய இன்னும் அது சற்றே வளரக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு நன்மைகளையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு தான் வரும். ஸோ இவரையும் நேரடியா முழுமையாக அவயோகின்னு சொல்ல முடியாது. ஒன்றை கொடுத்து ஒன்றை கேட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புதனுக்கு இங்கே வரும். அவரும் நேரடியாக 4ஆம் இடம் 7ஆம் இடம் மற்றும் லக்கணத்தில் நேரடி வலு பெறாமல் இருப்பது சிறப்பு. லக்கணத்துல அவர் நீச்சம் தானே அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போனார்னா ஒன்னா அம்மாவை கெடுப்பார், இல்லைன்னா கணவரை கெடுப்பார், அல்லது ஸ்பவுஸ் வாட் எவர், கணவனோ மனைவியோ. சோ நேரடி வலு பெறாமல் வேற எங்கே உட்கார்ந்து இருந்தாலும் புதன் அங்கிருந்து சில சிக்கல்களையும் சில நன்மைகளையும் சேர்த்தே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, இங்கெல்லாம் உட்கார்ந்து என்ன ஆகும், நல்ல அறிவு இருக்கும், ஆனா அங்கிருந்து சிக்கல்களையும் சேர்த்தே கொடுப்பார். சமூகத்தில் அந்தஸ்தை சேர்த்து கெடுப்பார். ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் அவர் பாதகாதிபதி, அவர் வேலையை செய்யணும். லக்கணாதிபதிக்கு நட்பு கிடையாது, புதனுக்கும் குருவிற்கும் ஆகாது. சோ அந்த வகையில அவர் சிக்கல்களை கொடுக்கிறது அவரோட கடமை, அவர் அந்த கடமையை செஞ்சிருவார். மற்ற கிரகங்கள் 6, 8ஆக வரக்கூடிய கிரகங்கள்ல சூரியன் கெடுக்கிறது கிடையாது. சுக்கிரன் சற்றே கெடுக்கவே செய்கிறார். 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் 2 மறைஸ்தானங்களுக்கு உரியவரான இவர் எப்படி துலா லக்கணத்துக்கு குரு நல்லவர் இல்லையோ, எப்படி ரிஷப லக்கணத்துக்கு குரு நல்லவர் இல்லையோ, அதே போல நான் தனுசுக்கும் சொன்னேன் சுக்கிரன் கொஞ்சம் கெடுப்பாருன்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ கிடையாது. ஆனா மீனத்துக்கு வச்சு செய்வார். பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்து விட்டு மற்ற எல்லா சுகதுக்கங்களையும் கெடுத்துடக்கூடிய வேலையை மீனத்திற்கு சுக்கிரன் செய்ய முடியும் அவரால். சோ அந்த இடத்துல மறுபடியும் அவரையும் ஒன்ன கொடுத்து ஒன்ன கெடுக்கக்கூடிய அமைப்பு தான் வரும். பொதுவாகவே மீனத்திற்கு திருமண வாழ்க்கை என்பது சற்றே சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த களத்திரம் அப்படிங்கிறதுக்கு உரியவரே சுக்கிரன் தான். அவர் இந்த லக்கணத்துக்கு பாவியாக வருகிறார். பிளஸ் 7க்குரிய புதனும் இங்கே இவருக்கு பாதகாதிபதியாக வருகிறார். பிளஸ் 7ஆம் அதிபதியான புதன் லக்கணத்தில் நீச்சமாகக்கூடியவர். அதனாலதான் மீனராசி மீன லக்னக்காரங்களை போய் கேளுங்க, அவங்களுக்கு திருமண சிக்கல் இருக்கும். ஏன் இருக்கும்னா அவங்களோட டிசைனே அவ்வளவுதான். அதனால அந்த இடத்தில் விட்டு கொடுத்து போவது என்பது மீன லக்னக்காரர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். மற்றபடிக்கு செவ்வாய் இங்கே 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாகவும் 2ஆம் இடத்திற்குரியவராகவும் இவர் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர், யோகாதிபதியாக செயல்படுவார். ராஜ யோகாதிபதினு எந்த கிரகத்தையுமே சொல்ல முடியாது. சோ இவருக்கு யோகாதிபதி என்பவர் செவ்வாயாக வருவர். சூரியன் சில விஷயங்கள் நேரடி வலு பெறாமல் 2லயோ 6லயோ வலுக்காமல் வேற இடங்கள்ல வலு பெற்று இருந்தார்னா 4ஆம் இடத்தில் வலுக்கலாம். 4ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்தினோட தொடர்பை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தில் வலுக்கலாம், 11இல் வலுக்கலாம். இதெல்லாம் இவர்களுக்கு பொருளாதார நன்மைகளை கொடுக்கும். 6ஆம் அதிபதி தானே அப்படின்னு இருந்தாலும் 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல வலுப்பது இந்த லக்கணத்துக்கு மிக சிறப்பு. 4ல இருந்தா கூட கொஞ்சம் வீட்டை விட்டு நகர்த்தி, தாய் தந்தையார்ட்ட இருந்து கொஞ்சம் நகர்த்தி அங்கிருந்து நன்மைகள், ஏன்னா 10ஆம் இடத்து தொடர்பு அவருக்கு கிடைச்சதுனால எப்பயுமே எந்த லக்கணமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு. அது எப்பேற்பட்ட லக்கணமாக இருந்தாலும் அது சிறப்பு தான்.
ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவே இது அமையும். ஸோ நம்ம 12 லக்னங்களுக்குமான யோகாதிபதி, ராஜயோகாதிபதி மற்றும் அவயோகாதிபதிக்கான ஒரு டீட்டெயில்டான சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். யார் யாரெல்லாம் ஜோதிடத்தை படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இது மிக முக்கியமாக அவசியப்படும். சரி, மற்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ எப்படி யூஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய லக்கணம் என்ன, அதற்கு என்ன திசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜாதகம் என்னதான் ஒரு 4 கிரகம் உச்சமா இருக்கு, 5 கிரகம் உச்சமா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் கூட சிக்கலை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக ஏற்படும். ஏன் ஏற்படுது அப்படின்னா, தசாநாதனுடைய தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. ஸோ நம்மளுடைய ஜாதகத்திற்கு நடப்பு திசை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளுமே நடக்குது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நன்மையை தரப்போதா தீமையை தரப்போதா அப்படிங்கிறத முடிவு செய்வதற்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். அவர் ராஜயோகாதிபதியோட தசையாக இருந்தால் நீங்க தைரியமான முடிவுகள் எடுக்கலாம். அவயோகாதிபதியினுடைய தசையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய டெசிஷன்ஸை நீங்க ரீகன்சிடர் பண்றது அவசியம். ஸோ இது எல்லாருக்குமே பிரயோஜனப்படும் நினைக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணி. ராதே கிருஷ்ணா.